சார், எனக்கெல்லாம் ஆசிரியர்கள் இங்கே நிறைய பேர் தான் உங்களை வணங்கி கேட்குறேன். உங்களுக்கு நெருக்கடியான காலம்தான். இப்போ நாங்கள் ஆசிரியராக இருந்தது வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற, கஷ்டம்தான். அன்னைக்கு கூட ஒரு வாத்தியார் கேட்டிருக்கிறாரு, முருகனை வளர்த்தது யாருன்னு. TM சவுந்தரராஜன் எழுதிக்கிறான். ஏன்னா அவர் தான் முருகனை பற்றி நிறைய பாடியிருக்கிறாருன்னு. அவனுக்கு என்ன பண்ணுவான், அந்த உலகம் மீடியாவில் நிறைய போய் தேடுறான், கூகுளில் போய் தேடுறான். அதனால நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளை அறியாமையில் இருப்பாங்க, அவங்கள மீட்டு எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஆசிரியனுக்கும் வழிகாட்டுக குருக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ அவன் அறிவுக்கு பஞ்சம் கிடையாது சார். எங்க சானிட்டோரியத்தில் நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம், பேசியிருக்கேன். இருந்தாலும் நினைவுபடுத்துறேன். சானிட்டோரியத்தில் ஒரு பாரத் மாதா தெருன்னு ஒரு தெருவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் காலையில் போயிருக்கிறான். 7 மணிக்கு போகும்போது ஒரு பெரியவர் அங்கே டீ கடையில் வம்புக்குன்னே உட்காந்துருப்பார். அவர் எப்போ பார்த்தாலும் அவன் வம்புக்கு உட்காந்து போகிறவனை யாராவது ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு, அவன் ஜென்மத்துக்கும் ஆன்சரே சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டு அவனை குழப்புவார். அவன் குழம்பி நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷப்படுவார். அப்படி ஒரு சேடிஸ்ட் அவர். அன்னைக்கு நிலைமை யாருமே கிடைக்கல. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மூட்டையை தூக்கின்னு போனான் முதுகில். அவனை கூப்பிட்டு பிஸ்கட் வாங்கி தரான், சாப்பிட்றியாடானே, இதெல்லாம் ஒன்றும் வேணாம், எது கூப்பிட்டான்னா. தாத்தா ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறான்னாரு. கேள்வி சீக்கிரம்னா, நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அப்படின்னா என் வயசு என்ன கண்டுபிடினாரு. இந்த கேள்வியில் ஏதாவது நியாயங்குது, தர்மம் இருக்குது? அவன் பையன் கம்முன்னு இருந்தான். ஏன் புரியலையான்னாரு. புரியுது, ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கண்ணா. யோசனை பண்ணி சொன்னான், உங்களுக்கு 60 நடக்குதுன்னா. கட்டி பிடிச்சினார் பெரியவர். எப்படா என் செல்லம் கண்டுபிடிச்சேன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், உன்னை விட ஏடா கூடமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறான்னு எங்கள் யாருக்குமே புரியாது. அவன் சொந்த பேரே மறந்து போச்சுப்போ. அவனை ஒரு அரக்கருக்கு இங்கே வாடான் தான் எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிடுவாங்க, நானும் கூப்பிடுவேன். அவனுக்கு வயசு 30. அரக்கருக்கு 30ன்னா முழுக்கருக்கு 60 தானே இருக்கணும், நானே முடிவு பண்ணேன்னா. அந்த பெரியவர் டைரி எடுத்து எழுதினார், இனிமேல் வாழ்நாள் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டான்னு. ஏன் சொல்றேன்னா, எல்லாம் பிள்ளைகள்லாம் இப்பெல்லாம் பிரில்லியண்டா இருக்கிறான், அஞ்சாம இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணணும். அறிவு தெளிவை உருவாக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. ஏன்னா தாத்தா பாட்டியெல்லாம் பேசின காலம் இந்த மண்ணில். வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்குது சார். இப்போ ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். நம்ம ஒரு எல்லாம் வாழ்க்கையை கொண்டாடின மண்ணு சார் இது. வெறும் படிப்பு மட்டுமே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துறாது. வாழ்வியல் இருக்கக்கூடிய அன்பு, பண்பு, கருணை, இரக்கம், மனிதநேயம், உறவுகளை நேசிக்கிற ஆர்வம், இதுதான் எல்லாமே அவனை ஒரு மேலும் மேலும் அவனை மனிதனை மானுடத்தில் உயர்த்துகிற அம்சத்தை கொடுக்கும். எதிலிருந்தும் எதையும் அவன் கற்றுக்கொண்டே உயரணுன்றதுக்கு தான் வாழ்க்கையின் அம்சங்களை வச்சான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் நடக்கும்போது எப்படி சார் நடந்தது உங்களுக்கு தெரியாது, இல்லை மூத்தவங்களுக்கு தெரியும். கல்யாண மண்டபத்துக்கு உள்ள நுழைஞ்சாலே போதும், பெரியப்பா வாங்க, சித்தப்பா வாங்கம்மான உறவுகள் வாசல்ல நின்று அப்படியே வாரி அணைக்கிற மாதிரி கூப்பிட்ட காலம்லாம் இருந்தது சார். இப்ப யாரு கூப்பிடுறான்? மண்டபமே காலியா கிடக்குது, ஒரே ஒரு பொம்மை நின்று கும்பிட்டு கிடக்குது. அது வர்றவனை கும்பிடுதா, போறவனை கும்பிடுதா, எவனை கும்பிடுதுன்னே தெரியல. ஒருத்தன் ராத்திரி 11:30 மணிக்கு நான் இறங்கி வரேன், அந்த பொம்மைங்கழியே உட்காந்து நானும் 1 மணி நேரமும் அவங்ககிட்ட போன் நம்பர் கேட்கறேன், கொடுக்க மாட்டேன்றான். அவன் எந்த மப்பில் இருந்திருப்பான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. யாராவது கல்யாண பந்தியில நம்மளை கூட்டு சாப்பாடு போடுறோம், நாம போய் நிக்கிறோம், வேற வழியே இல்லைன்னு. உள்ள போனோம்னா நம்ம எங்களுக்காக இடம் பிடிக்க, அதெல்லாம் பெரிய கூத்து சார். இப்பெல்லாம் நமக்குன்னு ஒரு குரு போய் இடம் பிடிக்குது. நாம போய் உக்காந்து அப்படி திருமணம்னா, இலைய போட்டு பிற்பாடு திருமணம்னா, நமக்கு பின்னாடி 50 பேர் வரிசையா நிக்கிறான். நானே கேட்டேன், என்னப்பா இந்த ஆளுக்கு எல்லாமே நிக்கிறாங்கல்ல? இல்லை, நாம சாப்பிட்டு எழுந்ததும் அவங்க உடனே உட்காந்துக்குவாங்க, அதனால நிக்கிறாங்க. அதில் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன். எல்லா காய்கறி கூட்டெல்லாம் வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு, சாம்பார் ஊற்றியாச்சு. ஒரு வாய் பிசைஞ்சு வைக்கிறோம். பின்னாடி நிற்கிற ஒருத்தர் சொல்றாரு, அவர் தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாரு, புலவர் ராமலிங்க, நல்ல மனுஷன், டிவிலாம் வருவார். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பசியாகிறான் போலுக்குது. அவரை பற்றி நான் கேட்கவே இல்லை, எதுக்கு சொல்லிங்கிறேன்றான். என்ன இழுத்து வச்சு மல்லுக்கு வரானுங்க. அப்போ நான் அதை காதலை வாங்கிக்கின்னு கம்முன்னு சாப்பிடணும்னு அப்புறம் சாப்பிட்றேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவேன்னா இப்போ சீக்கிரம் சாப்பிட்டுருவாரு பாருன்றான் சார். நான் அப்பதான் சாம்பாருக்கே வந்துக்கிறேன். இனி இன்னும் ரசம் இருக்குது, மோர் இருக்குது. உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கிற உலகத்தில் கலாச்சாரம் மங்கி கொண்டு வருது, பண்பாடு குறைஞ்சிக்கிட்டு வருது. எது பண்பாடெல்லாம் நிறைய நம்ம
பிள்ளைகளுக்கு தெரியல சார். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. வெறும் பாடநூல் அறிவு மட்டுமே அவனை ஒரு உயரிய சிந்தனையாளனாக கொண்டு வந்துரும்னு நம்ம நினைக்கவே முடியாது. இப்போ அவனுக்கு பலதரப்பட்ட ஞானங்களை, வாழ்வியல் கருத்துக்களை எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிகப்பெரிய கடமை சார். அவனுக்கு நிறைய முயற்சி, உற்சாகம், பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரமான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த உலகம் தயாராகிவிட்டது. தவிர இன்னொரு மனிதன் நேசிக்கக்கூடிய இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குகிற பெருமிதத்தை இனி நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல நல்ல நூல்களை எல்லாம் வாசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் நான் மீண்டும் சொல்றேன், கடமையோடு நம்ம செயல்படணும். தாய்க்கு அந்த கடமை இருக்கிறது, தந்தைக்கு அந்த கடமை இருக்கிறது, ஆசிரியனுக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. எனக்கெல்லாம் ஆசிரியரை மறக்க முடியாது என் வாழ்க்கையில. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் அந்த பனமலைப்பேட்டை என்ற கிராமத்துல தான் நாங்க படிச்சு முடிச்சோம். அந்த கிராமத்துல பனைமரங்கள் நிறைந்திருக்கிற ஊர் அது. அந்த ஊர்ல கிராமத்துல கோவிந்தசாமி இருந்தாம எனக்கு பாடம் எடுத்தவர், ஓராசிரியர். அவர் வந்தா பள்ளிக்கூடம், வரலன்னா லீவு. ஆனா நாங்க டெய்லி நினைப்போம் சார், எங்க ஆசிரியர் வரணும் வரணும்னு நாங்க வேண்டிக்கின்னு போவோம் சார். அவ்வளவு அன்பான ஆசிரியர், உயரமா இருப்பார் சார். இதுல என்ன பண்ணுவார்னா, டெய்லி வாசிக்கிற பழக்கம் எனக்கு தான் கொடுப்பாரு. கிளாஸ்ல நான் தான் படிக்கணும். நீ படிறான்னுவார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடத்துவார், அதை நான் படிக்கணும். அன்னைக்கு வகுப்பறையில் படித்த பழக்கம்தான் பிற்காலத்தில் மேடையில் பேசுகிற ஒரு பழக்கத்திற்கு காரணமாக இருந்ததுன்னா தயங்கவே கூடாது. உண்மையே சொல்றேன், தயங்க கூடாது சார். எங்கள் ஆசிரியர் பார்த்தாரு. ஒரு நாள் சித்திரை மாசம், ஏப்ரல் முதல் வாரத்தில், ஏப்ரல் மாசத்துல 10-15 தேதி சித்திரை மாசத்துல பள்ளிக்கூடத்துக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனவர் வந்தார் சார். வந்தவருக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல. அப்பெல்லாம் வசதியான பள்ளிகளும் இல்லை. ஒன்றிய பள்ளியெல்லாம் எப்படி இருக்குன்றீங்க? பெஞ்ச் இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரே ஒரு கட்டை பெஞ்சு, அந்த கட்டை பெஞ்சு உள்ள போட்டு வச்சிருந்தார். ஓட்ட நாற்காலி உள்ள இருக்கு. நாங்க பாடம் அந்த 40 பசங்களை உட்கார வச்சு அரியா உள்ள வந்தாரு. எனக்கு ஒரு உடம்பு மாதிரியா இருக்குடா, நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், படிடான்னார். என்ன படிக்கிறதுன்னு கேட்டேன். இப்ப என்ன பீரியட்? என்ன? சயின்ஸ் சார்னு. என்ன பாடம் நடத்தணும் பாரு? மனிதன் பத்திய பாடம் சார். மனிதனை பத்தி படி. அப்ப நான் வாசிக்கிறேன் சார், மனிதனை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு உள்ள போனவர் அப்படியே ஒரு 4 முழ வேஷ்டி, சட்டையும் அவுத்துட்டாரு, பனியன் கடன் கிடையாது, அப்படியே படுத்துட்டார். 10 நிமிஷத்துல கண்ணாயந்து போச்சு. திடீர்னு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜீப் வாசல்ல நிக்குது. சத்தம் கேட்ட உடனே அவருக்கு எப்ப சில சத்தங்களை நம்ம கேட்டாலே நமக்கு அவேர்னஸ் வந்துடும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் முடிச்சுக்கினாரு. நம்ம கல்வித்துறையிலேருந்து தான் வந்திருக்கிறாங்கன்னு எழுந்து நேரம் வந்தார் சார். உள்ளேருந்து வெளியில வந்தா அவர் சட்டையை மாற்றுறது கூட நேரம் கிடையாதுங்க. அப்படியே எங்க முன்னாடி நின்னாரு. கட்டின 4 முழ வேஸ்ட்டு, வேற சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களை பார்த்தாரு. டெப்டி இன்ஸ்பெக்டர் வலது காலை வச்சு உள்ள வராரு. அவரையும் பார்த்தா, அவர் லேசா ஓரக்கண்ணால பார்த்துட்டார். எங்களை பார்த்தாரு. அவரை கண்டுக்கவே இல்லை. அப்படியே எங்களை பார்த்து சொன்னார், சார் இங்க கவனிங்கடா, விலா எலும்பு, இருதயம், நுரையீரல், வயிறு அப்படின்னார். டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டார் சார். ஜீப்ல போய் கண்கலங்கி உட்காந்துங்கிறார். டிரைவர், ஏன் சார் அழறீங்கன்னா, அந்த தெய்வத்தை கூப்பிடு. யார்? எங்க வாத்தியாரு. அவரும் பவ்யமா கூட்டும் போனான். வெளியில போன உடனே கண் கலங்குறாரு டிஐ. என்னத்துக்கு சார்? என்னங்க ஐயா இருந்துச்சு? ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையை அவுத்துட்டு பாடம் நடத்த வேண்டியவர், உன் சட்டையை அவுத்துட்டு பாடம் நடத்துறேன்னா என்னையா சொல்லுவேன்? இந்த வருஷம் அவார்டே உனக்கு தான் ஐயா நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னாரு. என் ஊரும் ஒன்றும் கண்டுக்காத அப்படியே பவ்யமா உள்ள வந்துட்டார் சார். அதாவது சூழ்நிலைக்கு நம்ம தாக்க வருகிற சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி தாங்குதலாக தக்க வைத்துக் கொள்ளுகிற திறமை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போறதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவான். சமயோசித புத்தி என்றது ஒன்றை கற்றுக் கொடுத்தார் சார் எங்களுக்கு. ஏன்னா ஒரு அறிவை விருத்தி செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. அதனால்தான் அறிவை அகண்டமாக்கணும். வெறும் படிப்பு நூலறிவு மட்டும் இல்லைங்க. ஒரு பாட புத்தகத்தில் என்ன சார் இருக்குது? ஒன்றும் கிடையாது. சும்மா கொஞ்சம் அறிவு தான். அதுதான் அது. இவன் என்ன நினைக்கிறான்? இதுதே போதும், இதுதான் உலகம்னு நினைக்கிறான். அது அல்ல. அதையும் தாண்டி ஒரு அற்புதமான உலகம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். முதலாக நூல்களை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறை வைக்கிறோம், சமையல் அறை வைக்கிறோம், ஹால் வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோமே. இந்த நூலகத்துக்குன்னு ஒரு அறை வைக்கணும்னு முதல் இந்த திருநாட்டில் யார் வச்சது தெரியுமா? மூதறிஞர் ராஜாஜி தான் முதலாக நூல்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி செயல்படுத்தினார்.
அகில உலக அளவில் சொல்றேன் நான் சொல்ல போற செய்தி. வேர்ல்டுலயே அத்தனை நூல்களுக்கும், தான் படித்த நூல்களுக்கும், தான் வாங்குகிற நூல்களுக்கும், வாங்கி கொண்டிருக்கிற நூல்களுக்குமாக வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டி அதை சேமித்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பது மிகப்பெரிய வரலாறு. எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது. பிள்ளைகளுக்கு நமக்கு எதேதோ தெரியுது, அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவனுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளே போய் நூலகத்தில் படிக்க உட்கார்ந்தார்னா அவர் எப்ப வெளியில வராரோ அதுக்கு பிறகுதான் நூலகத்தையே மூடுவாங்க. எவ்வளவு அறிவு பசி சார். அவருக்கு ஆபரேஷனுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த ஆபரேஷனை ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னார் சார். ஏன்னு கேட்டபோது, நான் படிக்க வேண்டிய புத்தகம் நூல் இன்னும் சில பக்கங்கள் இருக்கிறது, அதை முடிச்சுட்டு வர்றேன்னார் சார். தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத போது கூட தான் படித்த நூலை முழுமை பெற வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமா படிச்சார்னா அந்த அவரால் தான் அவர் பேரறிஞர் என்று நாம் அழைத்துக் கொண்டு வணங்குகிறோம். எவ்வளவு பெரியது. பகத்சிங் தூக்கிலிடுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டிருந்தான். நீங்க அந்த வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா, படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிடுங்க முதல்ல. அவன் எதனா எழுதின்னு வந்தான்னா கூட சந்தோஷமா பாராட்டுங்கன்ற. நான் பாராட்டுறதும் இப்ப இல்லை. பையனை எவ்வளவு தாக்கம் சமூகம் தாக்கி இருக்குது பத்தி தெரியுமா உங்களுக்கு? பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி ஒரு அப்பா பையனை கூட்டு கேட்கிறாரு, இன்னைக்கு என்னடான்னாரு. காதலர் தினம்பான்னா செவிலே விட்டாரு. காதலர் தினமா? கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு. ஏன்னா அவருக்கு அவலை அவனுக்கு, அவருக்கு அவங்க அவலை அவனுக்கு. நம்ம ஆளுங்க தேதி வைக்கிற மாதிரி உலகத்தில் எவனுமே வைக்க முடியாதியா? பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். கரெக்டா கணக்கு போடுங்க, 10 மாசம் கேப் இருக்குது. அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாம வச்சானான்னு எனக்கு இன்னும் சந்தேகமாகுது. சில நேரங்களில் ஓய்வா இருக்கிற நேரத்தில் கிறுக்குத்தனமா மூளை யோசிக்குது. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, தெரியாத சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது சார். சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. அதைத்தான் நான் வருத்தமா சொல்றேன். அதில் அடிமையாயிட்டானே. இன்னைக்கு மேதையாக வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாகிற பல சிக்கல்கள்லாம் வெளியில சமூகத்து சிக்கல்கள் இருக்குதுன்னா, தாயும் தந்தையும் ஆசிரியனும் எச்சரிக்கையாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய காலம் இருக்கிறது. சாதாரணமான விஷயம் நிறைய. அவனுக்கு தகுந்த நூல்களை வாசிக்கானு பாராட்டுங்க. அவன்னா எதை எழுதி வந்தாலும் பாராட்டுங்க. என்னுடைய வகுப்பறையில எவ்வளவு பேர் சிந்திக்கிறான்னு தெரியுமா சார்? ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ரொம்ப அருமையான பசங்கள்லாம் இருக்காங்க சார். நீங்க நினைக்காது, நம்ம நினைக்கிற விட அறிவாளி உள்ள இருக்கிறான் கிளாஸ்ல. ஒரு தடவை நான் ஈரோடு பக்கத்துல சித்தோடுல பேசிட்டு அங்க 5 நாள் மகாபாரதம் சொற்பொழி பண்ண வந்தேன் சார். அது ஒரு அனுபவம். ஒரு 3 நாளா பாக்குறேன், ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு அம்மா மூத்த ஒரு அம்மாவை கைப்பிடிச்சி அழிச்சுன்னு வந்து சேர்ல உட்கார வச்சு கதை கேட்கும். கதை கேட்டுட்டு பவ்யமா ஆட்டோவில் அழிச்சும் போடும். எனக்கே மனசு கேட்கல. 4வது நாள் கேட்டேன், அந்த அம்மா, வாம்மா உங்க பெத்த தாயான்னு கேட்டேன். இல்ல சார் எங்க மாமியாருன்னு. இந்த நூற்றாண்டுல மாமியாரை கைப்பிடிச்சி அழிச்சுன்னு வந்து உட்கார வச்சு கதை கேட்டு வீட்டுக்கு பவ்யமா அழிச்சும் போறையே தாயே உன்னை வணங்குறேன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், மகாபாரதம் கேட்டா உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளா கொண்டாந்து உட்கார வைக்கிறேன், அது நடக்கலன்னு. அது அப்ப எனக்கு பயம் வந்துடுது. நான் பேசி ஒரு உயிர் போற மாதிரி இல்லை, அதுலயும் ஒன்று இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு அனுபவம்னு வச்சுங்களேன். அங்க பேசி முடிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சி காலையில 7 மணிக்கு வீட்டுக்கு போய் வர்றது முடியாதுன்னு சொல்லி புறம்பேட்டை ஸ்கூல்ல கொண்டு போய் அந்த பேக்கெல்லாம் போட்டுவிட்டு அங்கேயே குளிச்சு ரெடியாக கிளாஸ் ரூமுக்கு போறேன் சார். 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் செகண்ட் பீரியடு. உள்ள நுழையிறேன். உள்ள நுழைஞ்சது என்னப்பா பாடம்னு. திருக்குறள் சார்னா. சபாஷ். திருக்குறள்ல எந்த தலைப்புடான்னு. சுற்றந்தழாது சார்னா. சபாஷ். காக்கை கரவா கரைந்துண்டு மாக்கமும் மண்ணை நீரார்க்க உள்ள அந்த குரல் தானே. ஒரு பையன், சார் எப்படி சார் பார்க்காம சொல்றீங்க? டேய் 3 வருஷமா நடத்துறேன், கம்முனுது. 3 வருஷமா நடத்துறேன், ஞாபகம் இல்லாத இருக்குமா? உட்காரு. அப்ப நான் சொன்னேன், எப்பயுமே நான் ஆன்சர் நேரா சொல்றது இல்லை, அவன் வாயால விளையாடுறது. 7 மேல எழுந்துரு, காக்கா பார்த்திருக்கிறியா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அமாவாசை கெத்துக்க ஏகாதசிக்கெல்லாம் எங்க அம்மா சோறு கொண்டு போய் முதல்ல வைக்கிறேன் சார், காக்கான்னு ஒரு குரல் கொடுங்க சார். ஒரு 10-15 காக்கா அப்படியே சவுண்ட் அடிச்சு உட்காரும் சார். சத்தம் போடாது சார், சண்டை போடாது சார், பிரச்சனை இருக்காது சார், அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை தாண்டா திருவள்ளுவர் சொல்றாரு.
காக்கைக்கு தன் சோறு வைத்த போது அதை பகிர்ந்து சாப்பிடுவது போல செல்வம் வந்த போது உன் உறவுகளோடு பகிர்ந்து சாப்பிடுன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா சபாஷ் சார், சபாஷ் சார். இன்னொருத்தன், சார் ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? இது எக்ஸாமுக்கு வருமா சார்? வரும்டா, வரும். ஏன்டா கேட்குற? நான் இது அப்படியே இந்த சீனை மனசில் வச்சு எழுதிடுவேன் சார். சரி சரி உட்காரு. எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தோஷமா இருக்கான் சார், ஒருத்த மட்டும் அமைதியா இருக்கணும். ஏண்டா தம்பி உனக்கு புரியலையான்னு? சார் நீங்க நடத்தி எனக்கு புரியாம இருக்குமா சார்? அதான் ஒண்ணு. என்னடா ஒண்ணு? என்ன சொல்லு? நான் பார்த்தது வேற, நீங்க சொல்றது வேற. ஆனா திருவள்ளுவரும் தப்பு பண்ண மாட்டாரு, நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்க. டேய் சொல்ல வேண்டியதை சொல்றா, டென்ஷன் ஆயிட்டாது. இல்லை சார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி முருகன் வடையும் சுட்டி விற்குது சார். 4 மணிக்கு நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ண காக்கா வந்து ஒரு வடையை தூக்கும் போய் சார், நான் பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாது, நான் பின்னாடியே போனேன் சார். அந்த வடையை தனியாக தான் காலுங்களை வச்சுக்கிட்டு உச்சி மரத்தில் உட்காந்து கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் சாப்பிட்டதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் காக்காயும் கூப்பிடல, இனத்தையும் கூப்பிடல. இது உண்மையா இல்லையங்க? 100க்கு 100 உண்மை சார். இது அதிர்ந்து போனேன். நான் மாட்டிக்கினடா, என்னடா பண்றது, இவனுக்கு ஆன்சர் சொல்ல தெரியலையேன்னு. சார் சொல்லுங்க சார்ன்றான். நான் சொன்ன முருகா என்னை காப்பாத்துன. முருகன் காப்பாத்திட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். பெல் அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா வெளியேறேன். அவன் சொல்றான் அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், அதுக்குள்ள நீங்க சொல்லுங்கன்னா. எவ்வளோ பெரிய கேள்வி பிரமாதமா கேட்டுக்கிற, அது எப்படா உடனே சொல்ல முடியும்? ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் அப்படின்னு அவனுக்கு இப்படியே மழிப்பு பாராட்டிட்டு வீட்டுக்கு வந்து ராத்திரி போறா தூக்கம் இல்லை. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டு எதிரி என்னுடைய பெண்ணு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிக்கிறவ ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போனா சார். அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆன்சர் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனான். போன பிற்பாடு அப்புறம் தான் நினைச்சு பார்க்குறேன், அது சந்தோஷமா நான் ஸ்கூலுக்கு வரேன். எவன் நேற்று கேள்வி கேட்டானா காம்பவுண்டுக்கு வெளியில நிற்கிறான் சார். ஐயா வணக்கம், எங்க லீவ் போட்டுருங்களோன்னு பார்த்தேன். டேய் உன் நேரம் அப்படிதான் பேசுவேன், நீ போ, நான் வரேன் போன்னு. கிளாஸுக்கு உள்ள நுழையிறான் சார். 2வது பீரியடு. நேற்று நான் கேட்ட கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுவாருன்னு அவன் அனௌன்ஸ் பண்றான். எவனுமே அங்க கேட்கல, அவன் அனௌன்ஸ் பண்றான். சரின்னு உட்காந்து எல்லாரும் அந்த பையனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. யாருடைய கேள்வி நியாயம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாராட்ட தயாராகி விடுகிறீர்களோ அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற அத்தனை பதிலையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான். இதுதான் இந்த ஒரு உளவியல். நான் பாராட்டினேன், அத்தனை பேரும் கை தட்டினான் பாரு. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். சபாஷ், என்னடா இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறீங்கடா, ரொம்ப அருமடா, ரொம்ப அருமடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொன்னேன், நான் சொன்னதா வள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதும் உண்மை, அவன் பார்த்ததும் உண்மை. இந்த ரெண்டுமே 2 விதமான கருத்துக்களை நமக்கு தெரிவிக்கிறது. என்னன்னா, ஏ மனிதனே, நேர்மையாக வருகிற பொருளுக்கு தண்டனை கிடையாது, உன் இனத்தோடு பகிர்ந்து கொள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இவன் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு, அது என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்று அது தனியாக சாப்பிட்டதுன்னு. உடனே அவன் எழுந்து நின்று சபாஷ் அப்படின்னா. அவன் சொல்லி நான் சொல்லணும், என் தலையை வைத்து நான் சொல்லி அவன் சொல்றான். அதோட நான் வந்திருக்கலாம்ல. நம்ம வாய் சும்மா இருக்காது. எப்பயும் நீ உண்மையை பேசி பழகிட்டதுனால இது கூட என் 7th படிக்கிற என் பொண்ணு தாண்டா சொல்லி கொடுத்தான்னு அதான பார்த்தேன் நான். அப்படின்னா நீ யோசிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல? என்ன பிரில்லியண்டா பிள்ளைகள் யோசிக்க பாத்தீங்களா? நீங்க பேசணும் சார், பிள்ளைகளோட பேசி பாருங்களேன், என்ன அழகான பதில் முத்து முத்தா வரும் தெரியுமா? நம்ம பேச மறந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்கறோம், ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? ஜென்ம விரோதி மாதிரி நம்மளை பார்க்கறோம். அதை கேட்காதீங்க, மற்ற விஷயங்களை அவனை பகிர்ந்து பேசி நம்ம வழிக்கு கொண்டாடணும் சார். இங்க பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, எப்பயுமே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருங்க. ஆண் பிள்ளை பிறந்தால்தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டும், பெண் குழந்தை பிறந்தால் 2 முறையில மகிழ்ச்சி அடைங்க. இன்னைக்கு பொறுப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுபவர்கள் பெண் பிள்ளைகள் தான் இந்த நாட்டில் அதிகமா இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் 54% பெண்கள் பணியிலே இருக்கக்கூடிய ஒரு சர்வே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண் கல்விக்காகவே எத்தனை திட்டங்கள், எவ்வளவு செயல்பாடுகள் சிந்தித்து பார்க்கணும். கல்லூரி வாசல் கனவாகிவிடக் கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்த அந்த பிள்ளைக்கு கல்வி பயில்வதற்கு அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ பெருமைகள் இருக்கு.
நான் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். கிளாஸ் ரூமே நான் வகுப்பறை அனுபவங்கள்னு புத்தகம் எழுத போறேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு சார். நான் அப்பப்ப சொல்லி மகிழ்வது உண்டு. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் சார் ஒரு பொண்ணு எழுதும். தெரியாட்டாலும் பக்கம் பக்கமா எழுதுறோம் நம்மால் தான். ஒரு தடவை கேட்டு இந்த பூகம்பம் எப்படி வரும்னு எந்த பொண்ணும் எழுதுற சார். ஆனா ஒரு பையன் பின்னி எடுத்துட்டான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார்னு என்னதான் சார் எழுதினான். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும்னா என் படிச்சு பார்த்துட்டு மனம் பதறி போய் அவனை கிட்ட கூப்பிட்டு 7th படிக்கிற போது இவ்வளவு வன்முறையா எழுதுகிறேடா, நான் அப்படி என்னடா உனக்கு தப்பு பண்ண, ஏண்டா அப்படி எழுதுனேன்னு ஓன்னு அழுதான் சார். தான் செய்த தவறுக்கு வருந்தி அழுவதை விட மன்னிப்பு உலகத்தில் கிடையாது. அழாத அழாத அழாத, நான் ஒன்னும் சொல்லலை, அழாத. நான் அதுக்கு அழுவலை ஐயா, நீங்க படிச்சு பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஐயா. அதனால எல்லாத்தையும் ரசிக்கணும் சார். நீங்க நல்ல குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம்ல, குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி சார். அதான் பிள்ளைகளோட நம்ம நெருங்கி பேசுங்களேன். குறிப்பா அம்மா அப்பா நிறைய பேசுங்க. பேச 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 பிற்காலத்தில் அந்த குழந்தைகளிடத்தில் நாம பேச மறந்ததுனால்தான் செல்போனில் இருந்து பல பேர் பேச பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்குது. என்னுடைய நம்பிக்கை என் அம்மா மேலையும் என் அப்பா மேலையும் அசைக்க முடியாமல் வைத்து விட்டால் என்னை இந்த சமுதாயம் எதுவும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்களோட பேசணும் நிறைய விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால தான் பல சிக்கல்கள் உள்ளே நுழைகிறது. அம்மா அப்பா தான். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஒண்ணுமே பண்ண வேணாம், அதிகமான பாசத்தையும் காட்ட வேணாம், அதிகமான கண்டிப்பையும் காட்ட வேணாம். அந்த குழந்தைகள் மேல நம்பிக்கை வைங்க. என் புள்ள கெடமாட்டான், என் புள்ள நான் நினைச்சபடி வருவான்னு அவன் காதுபட அப்பப்ப அம்மாவும் அப்பாவும் நம்பிக்கை வார்த்தை பேசினீங்கன்னா, அவன் தவறான வழிக்கு போகிற போது கூட என் அம்மாவும் அப்பாவும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை நான் கெடுக்க மாட்டேன்ற ஒரு உணர்வு வந்த பிறகு அவன் நிமிர்ந்து நிற்பான். நம்பிக்கை தான் இன்னைக்கு அவனை வளர்க்கும், நல்லா வளர்க்கும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் இருந்தது 7-8 பசங்க இருந்தது, கவலை இல்லாமல். இன்னைக்கெல்லாம் ஒன்று வச்சிருக்கிறோம். அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் சார். அவனுக்கு யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல பழகிட்டோம்னா அந்த சொல்ல கற்றுக்கொள்ளுகிறதும் கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அந்த எது வெல்லுகிற வார்த்தைன்னு நாம தேர்வு செஞ்சு பேசணும். அது எல்லா பகுதியிலையும் வராது. அதனால்தான் நான் கற்றது கடுகளவுனா, நமக்கு தெரியாது எத்தனையோ இருக்குது. ஒருவனை ஜெயிக்கணும்னா நம்ம வார்த்தைகள் தான் சார் ஜெயிக்க வைக்கும். வார்த்தைகள் பலம், அந்த பலமான வார்த்தைகளை தேடுவோம். நீட் எக்ஸாம்ல ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான்னு சேலத்துல பக்கத்துல ஏற்காடு மலையில் இருக்கிற அங்க செல்போன் டவர்ல போய் ஏறிட்டான் சார் சூசைட் பண்றதுக்கு. ஊரே திரண்டு வந்து அவனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டின்னு வர நேரத்தை அவன் இறங்கவே மாட்டேன்ட்டான் சார். கடைசியில் அவன் ஃப்ரெண்டு ஓடியாந்தான். டேய் நண்பா, நல்ல வேளை நீ விழாம இருக்கிற, சந்தோஷம். நான் சொல்றத ஒரு பொறுமையா கேட்டுன்னு முடிவெடுறா, விழுந்துடாதரா. வரும்போது ஒரு பெரியவரை கேட்டேன், இந்த மாதிரி உயரமான இடத்துல இருந்து விழுந்து அகால மரணம் அடைஞ்சா என்ன ஆகும்னு கேட்டேன். அடுத்த பிறவி இருக்கும்னாரு. ஒருவேளை உனக்கு அடுத்த பிறவி எடுத்தா மறுபடியும் நீ எல்கேஜிலிருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான்னா சார். மலமலன்னு இறங்கிட்டான் சார் அவன். இனி ஒரு பிறவி எடுத்து மறுபடியும் எல்கேஜிலிருந்து எவன்டா படிக்கிறது, முடியவே முடியாது. அதை விட நான் இந்த உலகத்தில் பெயிலானாலும் பரவாயில்லன்னு கீழே இறங்கி வந்தான்னா, யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அது யாரால முடியும்னா அம்மாவால முடியும், அப்பாவால முடியும், ஆசிரியனை தவிர வேற யாராலும் முடியாது. இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாக்கா அந்த பிள்ளைகளை இது பண்ணலாம் சார். அவனை ரசிங்க. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்பாவை போய் கேட்கறான், சார் டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணும்னா. ஏய், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் இருக்குது, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங், உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. நீ நானும் எங்க மிஸ் 3 பேர் மீட் பண்றோம், இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது, உங்க அப்பாவை கூட்டின்னு வாடான்னு நிற்கிறாங்க. அதுக்கு பேரண்ட் மீட், ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு சொன்னா பார்த்தீங்களா,
அவனுடைய சிந்தனையை பாராட்டணும், அவனுடைய சமயோசியத்தை பாராட்டணும். எப்பயுமே குழந்தைகளுடைய மழலை மொழியை பாராட்ட மகிழ கற்றுக்கொண்டால் நமக்கும் ஆயுள் நீடிக்கும்யா, நமக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும், பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி வரும். அந்த உறவில்தான் பல நீதிகளையும் அறங்களையும் அவன் மனசுல விதைக்கணும்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி திருவாரூர் 4வது புத்தக திருவிழாவை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.